بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ليسرين على القرآن ذات ليلة فلا يغرك آية أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமுறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பெறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்கள் மீது இறைவனின் சாந்தியம் சமாதானமும் என்றும் விளைவிக் கொண்டிருக்கின்றோம். ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இந்த மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாம் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே ரமலானை கடந்து ஷவ்வாலுடைய முதல் ஜும்மாவிலே கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய வார்த்தைகளையும் முழுமையாக அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. நாம் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை தன் வாழ்நாளில் முழுமையாக மௌத் வரையிலும் அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் பரவலாக நாம் பார்ப்பது பள்ளிகள் காலியாக கிடப்பதை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்திலாவது சொல்லியிருப்பானோ என்று குர்ஆனை திரும்ப திரும்ப பார்த்தாலும் கூட இப்படிப்பட்ட ஆயத்துகள் நமக்கு நம்முடைய பார்வைக்கு கிடைப்பது கிடையாது. ரமலானுக்கு மட்டும் முஸ்லிம்களாக இருங்கள், ரமலானுடைய ஒரு மாத காலங்கள் மட்டும் வணக்க வழிபாடுகளில் இருங்கள், ரமலானுடைய காலங்களில் மட்டும் பள்ளியை நிரப்புங்கள், ரமலானுடைய காலங்களில் மட்டும் எந்த அளவு நம்மால் பள்ளிகளுக்கு உதவிகள் புரிய முடியுமோ, முயற்சிகள் செய்ய முடியுமோ, தான தர்மங்கள் செய்ய முடியுமோ, இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் இருக்கின்றது. இது ரமலானுடைய காலங்களில் மட்டும் செய்தால் போதும் என்பதாக நாம் நினைப்பதுண்டு. ஏதோ குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போன்று எங்காவது ஒரு துணுக்குகளே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களா? ரமலான் மட்டும் போதும், ரமலானில் மட்டும் நீங்கள் முஃமின்களாக இருங்கள், ரமலானுடைய காலங்களில் மட்டும் முஸ்லிம்களாக இருந்தால் போதும் என்று நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆனுடைய நெடுகிலும் ஒரு அத்தியாயத்தை பார்க்க முடியவில்லை. ஹதீஸினுடைய பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஹதீஸை நம்மால் காண முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் ஏன் இந்த ரமலானை மட்டும் இஸ்லாமியர்களாக ஆக்கி கொண்டது என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் பெருமக்களே கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, என்றைக்கு
ஒரு மாதங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றி இம்மாதம் மட்டும்தான் அல்லாஹ் எங்களுக்கு அருகில் வருவான், இம்மாதம் மட்டும்தான் நாங்கள் இஸ்லாமியர்களாக ஈமானுடன் இருப்போம் என்பதாக எந்த மோமினுடைய உள்ளத்தில் அணு அளவு கடு அளவு அவர்கள் சிந்தனையில் ஏற்படுமோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விடுவார்கள். ஈமானுடைய பாரபட்சம் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தூரமாக்கி விடுவது மட்டுமல்லாமல் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவுதுபில்லா அழிவை கொடுத்து விடுவார் என்பதாக பல ஹதீஸ்களின் வாயிலாக பெருமக்களே நம்மால் காண முடிகின்றது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு தமிழகத்திலே எந்த பள்ளிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ரமலானுடைய காலங்களில் இருந்த அந்த ஆர்வமும் அக்கறையும் அந்த தக்குவாவும் அந்த ஞானமும் அந்த சிந்தனையும் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலும் இந்த மற்ற மாதங்களை கடக்கும் பொழுது நாம் இல்லாமல் போய்விடுகின்றோம். பள்ளியே காலியாக இருக்கும் பொழுது அவ மோமின் முஸ்லிம் என்று எதை வைத்து நாம் பட்டியலிடுவது பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலக ரீதியான விஷயங்களுக்கு, உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூக்குரல் போட்டுக்கொண்டு கூட்டம் கூடக்கூடிய நாம் அதை தன்னுடைய சிந்தனையை கொண்டு முயற்சிகள் சென்று அதை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும், நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நம் சமுதாயம் அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ, எதை செய்தால் இஸ்லாமியர் என்பதாக பட்டியலிட்டு வரிசையாக காட்டிக் கொண்டிருக்கின்றானோ, நீங்கள் முஸ்லிம் என்று பெயரளவிலே சொல்வது உங்களுக்கு வெற்றியை தராது, இந்த சமுதாயம் உருப்படாது என்பதாக குர்ஆனும் ஹதீஸ்களும் நம்மை எதை வைத்து தெளிவாக ஆதாரமாக சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கின்றதோ பெருமக்களே, அதை வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பெருமக்களே தூரமாகிக் கொண்டிருப்பதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுது அழிவு ஏன் ஏற்படாது? இஸ்லாமிய சமூகத்திற்கு தொந்தரவு ஏன் ஏற்படாது? இஸ்லாமிய சமூகத்திற்கு வரிசை வரிசையாக கட்டம் கட்டிக்கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு துயரங்களை துரத்தும் நபர்கள், யகூதியர்கள், எதிரிகள் ஏன் வரமாட்டார்கள் என்பதை இஸ்லாமிய சமூகமாக இருக்கக்கூடிய பெருமக்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் எல்லா விஷயமும் போய் சேருவது கிடையாது, அதை முதலிலே விளங்க வேண்டும். எல்லாரும் பயானை கேட்டு சிந்தனையில் ஆற்ற முடியும் என்பதல்ல பெருமக்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு சிந்தனையை கொடுக்கின்றானோ, யார் இந்த விஷயம் என்னுடைய புத்தியிலே, என்னுடைய அறிவிலே, என்னுடைய சிந்தனையிலே தொடும் என்பதாக நினைக்கின்றோமோ, அல்லாஹ்வை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா என் உள்ளத்திலே இருக்கின்றது, கலிமா என் குடும்பத்திலே இருக்கின்றது, கலிமா என் பிள்ளைகளுடைய வாழ்வியலில் வர வேண்டும், வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு யார் நிரப்பமாக இதை கேட்போமோ பெருமக்களே, அவர்களுக்கு மட்டும்தான், அவருடைய செவிகளுக்கு மட்டும்தான், அவருடைய சிந்தனைகளுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை தொடுமே ஒழிய மாறாக எவ்வளவு நேரம் நீங்கள் எந்த யூடியூப்பை பார்க்கலாம், எவ்வளவோ பயான்கள் நிரப்பமாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கரைக்கக்கூடிய பயான்களை எல்லாம் பெருமக்களை நீங்கள் கேட்டாலும் கூட அது உங்களுடைய அந்த மேல் தோள்கள், அந்த ரோமத்தை கூட அது பிடிக்க முடியாது, தொட முடியாது என்பதுதான் பெருமக்களை நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத் வரையிலும் பள்ளியை நிரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். குறிப்பாக பெண்களை தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய முஸல்லாவிலே எந்நேரமும் இறைவனின் அழைப்புகள் தன்னுடைய செவிகளில் வந்து பாயும் பொழுது தன்னுடைய நெற்றியை, தன்னுடைய சுஜூதை தன்னுடைய இல்லத்திலே முஸல்லாவிலே படுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இதுதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வெற்றி, இதுதான் இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் உடைய உதவி. அப்பொழுதுதான் அல்லாஹ்வை கையேந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டுமே ஒழிய மாறாக வெளியிலே இருந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதை கொண்டு ஒன்றும் ஏற்படாது. வீட்டிலே இருக்கின்றது, வீட்டிலே படுக்கை அறைகள் இருக்கின்றது, எல்லா தேவைகளும் வீட்டிலே வைத்துவிட்டு ரோட்டிலே வந்து நான் என்னுடைய ரூமு, என்னுடைய இருப்பிடம், இங்கேதான் நான் குளிப்பேன், இங்கேதான் இருப்பேன், என்னுடைய ஆடையை மாற்றுவேன், எல்லா செயல்களும் ரோட்டிலே தான் நான் செய்வேன் என்று சொன்னால் இது எந்த அளவிலே பெருமக்களே அது சாத்தியப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ரோட்டில் போய் நான் என்ன செய்யறேன், என் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறேன், இதுதான் என்னுடைய இருப்பிடம். அது இல்லாதவர்களுக்கு, அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்காதவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒவ்வொரு நாளும்
நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றலை பெருமக்களே நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சிந்தனை ஆற்றலை கொண்டு எப்படி நாம் கடைபிடிப்பது என்று அறியாத மக்களாக இன்னும் பல ஜனாசாக்களை கடந்து சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, 80 வயதில் இறப்பார், 100 வயதில் மௌத்தாகுவார். 100ஐ கடந்து விட்டது என்று சொன்னால், அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அழுகக்கூடிய சமூகம், ஆச்சரியப்படக்கூடிய சமூகம். அல்லாஹ் நல்லா இருந்தார், 80 வயசு ஆகியும் கவலைப்படுவோம், 100 வயசு ஆகியும் கவலைப்படுவோம். அப்படி ஒரு மௌத், அப்படி ஒரு ஜனாசா நம் முன்னே, நம் கண் முன்னே, நம் சிந்தனையிலே சென்று வரும். பெருமக்களே, அல்லாஹ் நஅூதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நாம் கடக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் பார்க்கக்கூடிய ஜனாசாக்களை நீங்கள் பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒற்றை வார்த்தையின் வரிகள், கியாமத்துகள் நெருங்கும் பொழுது புதிரான பல விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு காட்டப்படும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று மரணம். மனிதனுடைய சிந்தனையிலே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இவர் நன்றாக இருந்திருப்பார், நேற்று நான் இவரிடம் பேசினேன், நேற்று என்னை வந்து சந்தித்தார், நேற்று என் வீட்டிலே இருந்தார், நேற்று என்னிடத்திலே ஒரு விடயத்தை வாங்கி சென்றார், உணவு சாப்பிட்டார். இப்படி சிந்தனையில் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு நபர் தன் கண்ணை விட்டு கடந்து செல்லக்கூடிய மன்னரையை நோக்கி செல்லும் ஒரு காலம் வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. பெருமக்களே, அப்படிப்பட்ட காலங்களில் தான் இன்றைய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. மரணத்திற்கு வயது இல்லை என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன வார்த்தை. ஆனால் வயதை வைத்துத்தான் நம்மவர்களுடைய வாழ்க்கையை கடந்து சென்ற ஒரு காலம். ஆனால் இக்காலகட்டத்தில் நீங்கள் நன்கு உற்று நோக்குங்கள். குர்ஆனோ அல்லாஹ்வுடைய வார்த்தையோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸ்களோ ஒருபுறம் தூர வையுங்கள். ஆனால் தன்னுடைய பார்வைக்கு, தன்னுடைய சிந்தனைக்கு, தன்னுடைய சக்திக்கு எந்த அளவு உட்பட்டு நாம் சிந்திப்போமோ அந்த அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், சிந்தனை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அஃபலா யாக்கிலூன், உங்களை சிந்தனையோடு ஆற்றலோடு நாம் உலகத்திலே படைத்திருக்கின்றோம். அஃபலா யுபஸிரூன், நீங்கள் பார்க்கவில்லையா? அஃபலா யஸ்மஊன், நீங்கள் கேட்கவில்லையா? இப்படி குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம். பெருமக்களே, குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய அத்தியாயம் முடியும் பொழுது அந்த ஆயத்தை இப்படித்தான் குர்ஆன் முடிக்கும் ஆயத்தை. அஃபலா யாக்கிலூன், உங்களுக்கு அறிவில்லையா? அஃபலா யுபஸிரூன், உங்களுக்கு பார்வை இல்லையா குருடர்களா? அஃபலா யஸ்மஊன், உங்களுக்கு செவிகளை நாம் கொடுக்கவில்லையா செவிடர்களா? அல்லாஹ் கேட்கின்றார். ஏன் அல்லாஹ் கேட்க வேண்டும்? இப்ப இந்த சமூகத்தினுடைய நேர்வழியும் இந்த சமூகத்தினுடைய உள்நோக்கமும் கடந்து வந்த பாதைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்ன? பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். குர்ஆனை மாற்றி அமைத்திருக்கலாம் அல்லவா? அக்காலகட்டத்திற்கு, இக்காலகட்டத்திற்கு, இனி வரக்கூடிய காலகட்டத்திற்கு காலங்கள் கடக்க கடக்க மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப குர்ஆன் மாற்றி அமைத்திருக்கலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பொன்மொழிகளுடைய வார்த்தைகள், அதனுடைய ஜாலங்கள் நமக்கு மாற்றி மாற்றி வந்திருக்கலாம். இல்லையே, 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த அத்தியாயத்தை, எந்த வார்த்தை குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கின்றதோ 1400 வருடங்களை கடந்தும் அதைத்தான் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த வார்த்தையை, எந்த பொன்மொழிகளை சொன்னார்களோ, வாழ்ந்தார்களோ, வாழச் சொன்னார்களோ அதுதான் இன்றும் சொல்கின்றார்கள், நாளையும் சொல்வார்கள், கியாமத் வரையிலும் அதே வார்த்தை தான். ஏன் மாற்றப்படவில்லை? பெருமக்களை, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான். அஃபலா யாக்கிலூன், உங்களுக்கு அறிவில்லையா? சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லையா? அன்றைய சொன்ன வார்த்தைகள் தான், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு சொன்ன வார்த்தையில் தான் உங்களுடைய மௌத் வரையிலும் அதுதான் நடைமுறையில் இருக்கும். எதுவும் மாற்ற முடியாது. நாம் மட்டுமல்லாம் சொல்லலாம், குர்ஆன் பழமையான வேத புராணங்கள் அக்காலகட்டத்திலே சொல்வதை எல்லாம் இக்காலகட்டத்திலே நாம் எப்படி ஏற்று நடக்க முடியும்? ஜெனரல் நாலேஜ், விஞ்ஞானம் வளர்ந்த காலம், விஞ்ஞானத்தால் வார்த்தெடுக்கக்கூடிய காலகட்டத்திலே இதுவெல்லாம் எப்படி சாத்தியப்படும் என்பதாக நினைக்கக்கூடிய நாம் பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அக்காலகட்டத்திலே எதை சொன்னோமோ, பெருமானார் மூலமாக எதை உங்களுக்கு செவிகளுக்கு கொடுத்தோமோ, இதுதான் நீங்கள் வாழக்கூடிய முழு காலமும் உங்களுக்கு ஈரேற்றத்தை தரும் என்பதாக குர்ஆன் தெள்ள தெளிவாக பெருமக்களை சொல்லி காமிக்கின்றது. நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் சிந்தனையுள்ள மனிதர்கள் சிந்திக்காமல் இருப்பதுதான் இன்றைக்கு பெரிய நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
சிந்திக்காத ஒரு மஜ்னூன் இருக்கிறாரு, ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், ஆணோ பெண்ணோ, அவர்களை பற்றி பேச்சில்லை, அவர்களை பற்றி பேச போவதில்லை. பெருமக்களே, அவர்களை பற்றி யாரும் சிந்திப்பதும் கிடையாது. அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தால் பின்னால் விட்டு சிரிக்கக்கூடிய காலம், அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தால் பின்னால் கேளனம் கேளிகள் செய்யக்கூடிய காலம். அவர்களை பற்றி பேச்சில்லை. ஆனால் அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு தினமும் நாம் காட்டிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆனால் அறிவுள்ளவராக இருக்கக்கூடிய நாமே அந்த அறிவுள்ள வார்த்தையை சிந்திக்கவில்லை என்று சொன்னால் நம்மை எந்த பட்டியலில் வைத்து பார்ப்பது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே ஒன்றுதான் மரணத்தை பற்றி சொல்லுவார். மரணம் உங்களை கடக்கும், கடந்து செல்லும். அப்பொழுதும் நீங்கள் சிந்திக்கவில்லையா? அப்பொழுதும் ஒரு காலம் வரும், கியாமத்துடைய நெருக்கம் உங்களை வந்து அடையும் பொழுது இந்த சமூகத்திற்கு நெருக்கமாக அடியடியாக வாழை வழியாக தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும், துயரங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில், அக்காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை என் சமூகம், என் உம்மத் என்றைக்கு சந்திக்க நேரிடுமோ அவர்கள் ரப்பை தேட வேண்டும், ரப்பினுடைய நெருக்கத்தை நெருங்க வேண்டும். இல்லை என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை என்று சொன்னால் அடிக்கு மேல் அடி இந்த சமூகத்திற்கு உடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பெருமக்களை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, இன்றைக்கு ரமலானை கடந்து வந்த பாதைகள், ரமலானிலே இபாதத் இல்லாதவர்கள் எல்லாம் இபாதத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்க வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதை விட்டுவிட்டோம் பாருங்கள், பள்ளியை காலியாக ஆக்கி விடுகின்றோம் பாருங்கள். இதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதாக ஹதீஸிலே எழுதுகின்றார். யாருக்கு செய்யக்கூடிய துரோகம்? பாப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்ல, நம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்ல, சொந்த பந்தங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்ல, ஊருக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்ல, சமூகத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் அல்ல. பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய துரோகம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு அப்படித்தானே இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஏதோ அந்த காலகட்டத்தை கடந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை முடிந்து விட்டது. உதாரணமா அந்த ஜும்மா பயான் பேசுறோம், ஜும்மா பயான் காலம் கடந்தது. இன்னைக்கு நிறைய மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால என்னவோ தெரியல, நீங்க நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு ஜும்மாக்கு வந்தும் வராதவர்களை போட்டு நிறைய மக்களை நாம் பார்க்கவில்லையா? நிறைய மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் பாருங்கள், அதற்கென்று செவுத்தை நம்ம என்ன பட்டா போட்டு வச்சுக்கிற மாதிரி வெளிப்புறத்தை பட்டா போட்டு வச்சுக்கிடுவாங்க. இதான் என்னுடைய இருப்பிடம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், இதான் என்னுடைய இடம், இங்கதான் நான் தங்கணும் ஜும்மா முடிகிற வரைக்கும். இதுவெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் பெருமக்கள்? இன்னைக்கு பார்க்கவில்லையா நம் நாட்டிலே, நம் தேசத்திலே? அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைப்பாக பேச வேண்டும். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்மிடத்திலே வர வேண்டும். பள்ளியை காலியாக்காதீர்கள். என்றைக்கு சமூகம் பள்ளியை காலியாக்குமோ அன்றைக்கு வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து முசீபத்துகளும், அனைத்து இடையூறுகளும் இந்த சமுதாயத்தை வந்து அடையும் என்பதாக கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பெருமக்களை நமக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தக்வாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தக்வாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகள் மட்டும் பெருமக்களே வாழ்க்கையாக முடியாது. ஏதோ பயான் பேசுறோம், என்ன மொழிகளை எடுத்து பேசுறோம், அரபி வார்த்தைகளை எடுத்து பேசுறோம், குர்ஆனுடைய அத்தியாயத்தை எடுத்து பேசுறோம், இது வாழ்க்கையாக முடியாது பெருமக்களே. ஏதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு ஒற்றை வார்த்தை தன்னுடைய சிந்தனையில் பட வேண்டும். மறக்கின்றோமா? ஜனாசாவை மறுக்கின்றோமா? இன்றைக்காவது அல்லாஹ் சொல்லுகின்றானே, பல இடங்களில் சொல்லுகின்றானே, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா, அல்லாஹ் மௌத்தை கொடுக்க போறான், இஸ்ரேல் வர போறாரு, எனக்கு மரணம் என்னுடைய பார்வையில அறிகுறி தெரிகின்றது என்று நினைத்து ஒரு இரும்பு கூண்டிலே, வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா, இரும்பு கூண்டிலே அடைபட்டு நீங்கள் அடைத்துக் கொண்டாலும் ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். மரணத்தை பார்க்கிறோம் இல்ல? யாராவது மறுக்கிறோமா? மரணத்தை யாரும் மறுப்பது கிடையாது. அது இஸ்லாமியனாக இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மற்ற சகோதரர்களாக இருக்கட்டும், மரணத்தை மறுப்பது கிடையாது. தினம் தினம் பார்க்கின்றோமே, வெளியிலே சண்டை, வார்த்தை ஜாலங்கள் புலன்படுகின்றன. மௌத்தா போனவொன்னு வாசல்ல போய் உட்கார்ந்து அழுவுறோம். நல்லா இருந்தாரு, உள்ளத்துல ஒரு கசடுகள் ஏற்படுது. ஹயாத்தா இருக்கும் பொழுது இவர்கிட்ட நல்லா பேசி இருக்கலாமே,
அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், துன்யாவை நீ ஹயாத்தா இருக்கும் பொழுது நல்ல விஷயமா நடந்து கொள்ளுப்பா. அல்லாஹ்வுடைய ரசூல் நான் சொன்ன வார்த்தைகளை நீ கட்டுப்பட்டு வாழு, உனக்குதான் காட்டுறமே, மரணத்தை காட்டுறமே. எங்கெல்லாம் என்ன செய்யறோம், ஓடுகிறோமோ பெருமக்களே, அங்கெல்லாம் என்ன செய்யுது, மரணம் தோற்றிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் கியாமத் நெருங்கிவிட்டது என்று சொன்னார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்கள் சொல்லுவார்கள், மரணம் அதிகமாக உங்களை பீடிக்கும் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு சமுதாயத்திற்கு முசீபத் வருகின்றது என்று சொன்னால், ஒரு சமுதாயத்திற்கு தொந்தரவு வருகின்றது என்று சொன்னால், மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துரத்துவான் தொடர்படியாக என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எத்தனை இளைஞர்கள் சமுதாயம் இன்றைக்கு மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றது. அகால மரணம், விபத்துக்குள்ளான மரணங்கள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க, எனக்கு இயற்கை மரணத்தை கூடிய அல்லாஹ் எக்காலகட்டத்திலும் எந்நேரத்திலும் எனக்கு விபத்துக்குண்டான ஒரு மரணத்தை என் வாழ்விலும் சரி என்னுடைய குடும்பத்திலும் சரி கொடுத்து விடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய சொன்னாங்க, துஆ செய்ய சொன்னாங்க. அந்த துஆ எங்க கிடைக்கும்? ரோட்ல உட்கார்ந்து இருக்க துஆ கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சுஜூது செய்யாம வெளியில நின்று பேசினா துஆ கிடைச்சிருமா? பெருமக்களே, இன்றைக்கு சமூகம் பெருமக்களே எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது, எல்லாம் பேசுறோம். எல்லாம் என்னென்ன பஞ்சாயத்து நம்மளால முடியுமோ எல்லா பஞ்சாயத்தையும் பேசுறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், பஞ்சாயத்து தலைவரை நான் தான்ப்பா. யாரு? என்னட்ட நான் சர்டிபிகேட் கொடுத்தாதான், நான் சுண்டனாக்க என்ன செய்ய முடியும்? உலகமே நடக்கும், நடனமாடும். குர்ஆன் சொல்லுது, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், அவன் தான் இறைவன். ஈமான் கொண்டிருக்கிறோம். யாருக்கு ஈமான் இல்லை என்ற ஒரு சந்தேகம் வருகின்றதோ அவர் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விடுகின்றார் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. பெருமக்களே, குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. ஈமான் கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம்களாக வாழணும் அல்லவா? முஸ்லிம் வேற, அதனால தான் அல்லாஹ் பிரிச்சே சொல்றான், முஸ்லிம் வேற மூமின் வேற. முஸ்லிம்ல எல்லாரும் கலிமா சொல்லி இருக்கிறோம். 100,000 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 1000 பேர் என்ன செஞ்சிருக்கிறோம், கலிமா சொல்லி இருக்கிறோம். இது அல்லாஹ் விரும்புறது கிடையாது. அல்லாஹ் கலிமா சொல்றது விரும்புறது கிடையாது. ஏன்? நம்ம அல்லாத மற்ற சகோதரர்கள் கூட எல்லா குர்ஆனுடைய ஆயத்தையும் மரணமாக ஓதுறாங்க. ஈமான்தாரியாக ஆக வேண்டும். ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய வாழ்க்கையில ஈமான கொண்டு வர வேண்டும். ஈமான கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வார்த்தை எடுக்க வேண்டும். பிள்ளைகளை வார்த்தை எடுக்கணும்னா என்ன செய்யணும்? பெற்றோர்கள் ஒழுங்கா இருந்தா தானே, தாய்ந்தாப்படும் ஒழுங்கா இருந்தா தானே. இங்க இல்லையே, இங்க காண முடியலையே. உலகத்துக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு தன்னால் முடிந்தளவு முயற்சிகள் செய்யக்கூடிய பெற்றோர்கள், மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியாக பெற்றோர்கள் எந்த அளவு சிந்தனை செய்கின்றோம், கற்பனை செய்கின்றோம் என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, இன்றைக்கு 200% மக்கள் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இதுல 80-50% கூட பிள்ளைகளை தேர்ச்சி பெற வேண்டும் மார்க்க ரீதியாக என்ற சிந்தனை கூட இல்லாத பெற்றோர்களாக நஅஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி நடந்து கொண்டிருக்கின்றார். எங்கே கொண்டு போய் இந்த வார்த்தைகள் விடுகின்றது என்று சொன்னால் அந்த மாணவன், அந்த வாலிபன் தடம் புரளுகின்றான். காரணம் என்ன? பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய ரப்பு, என்னுடைய ரப்பு, எனக்கு கொடுத்த வார்த்தைகள், எனக்கு கொடுத்த வாழ்க்கைகள், எனக்கு பிள்ளைகள் பாக்கியம் என்பதாக கருதவில்லை. பெருமக்களே, பிள்ளைகள் பாக்கியம் என்பதை பிள்ளை இல்லாதவற்றை போய் கேட்டாதான் தெரியும். பிள்ளைகள் இல்லாதவர்கிட்ட போய் கேட்டாதான் பிள்ளையுடைய பாக்கியம் என்ன என்பது பெருமக்களே தெரியும். ஆனால் அதை மறந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக தக்வா என்பது பெருமக்களே குறிப்பாக இக்காலகட்டத்திலே இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் தொடர்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீடியாக்கள் என்ன செய்தி துறைகள் எல்லாம் இப்பொழுது வரிசையாக 2-3 தினங்களாக அள்ளி வீசுகின்றன. இந்த சமூகத்தை எங்கே கொண்டு போய் என்ன விடப்போகின்றது என்பது பெருமக்களை தெரியவில்லை. உதவி என்பது எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, உதவி என்பது அவன் வைத்தால்தான், அவனுடைய நாட்டம் இருந்தால்தான் உதவி என்பது நமக்கு கிடைக்கும். அவன் சோதனை செய்கின்றான் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துல விழணும். பெரிய விஷயம் இல்லை. 5 நேரம் தொழுகிறது எவ்வளவு குதிரை கொம்பா இருக்குது. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 5 கடமைகளை அல்லாஹ் கொடுத்தான். 4 கடமைகள் பூமியிலே கொடுக்கப்பட்டன. ஆனால் ஒரு கடமையில அல்லாஹ்வுடைய அரிசிக்கு சென்று எனக்கு நேரடியாக கொடுத்தான். அது கடமை அரிசி வரை அல்லாஹ்வை தட்டுகின்றது. அதுதான் அஸ்ஸலாத், தொழுகை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த கடமை பூமியில தான் எல்லா சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. ஜகாத்தா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எல்லாம் எங்க கொடுக்கப்பட்டுச்சு? பூமியில கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியாக கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா தொழுகைக்கு அல்லாஹ் இறங்கல பூமிக்கு. அல்லாஹ்வுடைய மலக்குகளை ஜிப்ரீலை இறக்கி வைக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் தூக்கினார். அப்படிப்பட்ட புனிதமான கடமை.
அரிஷ் வரை சேர்க்கக்கூடிய கடமை. சிம்மாசனத்தில் இருக்கை, சிம்மாசனத்தினுடைய இருப்பிடத்திலிருந்து பெருமக்களே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட, வானுலோகத்தில் கொடுக்கப்பட்ட கடமை இத்தொழுகை. அதனால்தான் தொழுகை பவர் அதிகமாக இருக்கு. ஏன் உதவி கிடைக்க மாட்டேங்குது? சமூகத்திற்கு பெருமக்களை ஏன் உதவி கிடைக்க மாட்டேங்குது? நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய ஈமான்தாரிகளாக, மன்றாடக்கூடிய சமூகமாக பெருமக்களே நாம் இல்லாமல் ஆகிவிட்டோம். அரிசியில இருந்து வந்த சட்டதிட்டங்களே, அரிசியிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு இன்னைக்கு என்ன செய்யறோம்? தூரமாக ஆக்கக்கூடிய சமுதாயமாக நாம் உருவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சமூகத்தை அடிக்கு மேல அடியை வாங்க வைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, நோன்புதான் நமக்கு இஸ்லாமியர்கள் என்று பட்டோலையை கொடுக்கவில்லை. ரமலான் மட்டும்தான் எனக்கு முஸ்லீம் என்ற பட்டோலையை நம்ம கொடுக்கவில்லை. தாயினுடைய அடி வயிற்றிலிருந்து வரும் பொழுதே நமக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாக செவிகளிலே ஊதப்பட்டு வெளியே வந்தவர்கள் நாம். நம்முடைய மார்க்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் இஸ்லாமியம் என்ற பட்டோலை இருந்தது என்று சொன்னால் பெருமக்களே, பள்ளியை எக்காலகட்டத்திலும் என்ன செய்ய முடியாது? காலியாக்க கூடாது. பள்ளியை நிரப்ப வேண்டும். பள்ளியை நிரப்பக்கூடிய சமூகம் உருவாகும் பொழுதுதான் பள்ளியின் வெளியில் இருந்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சமுதாயத்தினர் நமக்கு சூழ்ச்சி செய்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூழ்ச்சியை மீட்டெடுப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை மட்டும் இஸ்லாமிய மாதம் என்பதாக நினைத்து விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கக்கூடிய 12 மாதங்களிலும் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? அல்லாஹ் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கோம். இருக்கக்கூடிய 11 மாதங்களே அல்லாஹ் வணங்கல். ஒரு மாசத்துல மட்டும் என்ன செய்யறோம்? நோம்புல மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், நோம்புல மட்டும் தான் நான் ஆடை உடுத்துவேன், நோம்புல மட்டும் தான் என்ன செய்வேன்? குளிப்பேன், சுய தேவை என்ன செய்வேன், மற்ற மாதங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன். என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? சிந்தனை செஞ்சு பாருங்க, சிந்திக்க மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமக்களே, நம்முடைய சமூகத்தினுடைய அந்த வெற்றி என்பது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானை எப்படி நாம் தேர்ச்சியாக ஆக்கி கொண்டோமோ, என்னை முழுமையான இஸ்லாமியன் என்பதாக பக்குவப்படுத்தி கொண்டோமோ, அதே போன்று மற்ற மாதங்களையும் நாம் இஸ்லாமியன் என்ற பக்குவத்தோடு வாழும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே வெற்றியை வைத்திருக்கின்றான். அந்த பக்குவம் என்பது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஆண்களாக இருந்தால் இருக்கின்றது, பெண்களாக இருந்தால் முசல்லாவிலே வீடுகளிலே இருக்கின்றது என்பதாக பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களுடைய விரிவுரைகளில் நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். எல்லா மக்களையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இறங்கி அவனிடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு நல்லடியார்களாக ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கி கொடுப்பானாக. இதன் மூலமாக எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி, எந்தெந்த எதிரிகள் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதாக உலகத்திலே நாட்டிலே கங்கணம் வெட்டி கொண்டு திரிகின்றார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. ஆமீன். ஹிதாயத் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புவியை விட்டு அவர்களை சுத்தப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.